துணைக்கோள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளையக்கோள். மிக அதிக துணைக்கோள்கள் உடைய கோள் எது? சனி. சனி கிரகம் எத்தனை துணைக்கோள்களை உடையது? 18. பச்சை கிரகம் என அழைக்கப்படுவது எது? யுரேனஸ். நெப்டியூன் எத்தனை துணைக்கோள்களை உடையது? 8. சம இரவு பகல் உள்ள நாட்கள் மார்ச் 21, செப்டம்பர் 23. புவியின் வடப்பகுதியில் நீண்ட பகல் கொண்ட நாள் எது? ஜூன் 21. புவியின் தென்பகுதியில் நீண்ட பகல் கொண்ட நாள் எது? டிசம்பர் 22. புவியின் மேற்பகுதியின் ஆழம் எவ்வளவு? 30 கிலோமீட்டர். புவி நடுப்பகுதி ஆழம் எவ்வளவு? 2500 கிலோமீட்டர் வரை. இரவு பகல் எவ்வாறு ஏற்படுகிறது? புவி தன்னைத்தானே சுற்றுவதால். புவி எவ்வாறு சுற்றுகிறது? மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே. புவி எந்த நிலையில் சுற்றுகிறது? 23 டிகிரி சாய்ந்த நிலையில். காலநிலை மாற்றம் எவ்வாறு ஏற்படுகிறது? புவி சூரியனை சுற்றி வருவதால். புவி சூரியனை ஒரு முழு சுற்று வர ஆகும் காலம் 365 நாள்.